மனுஷன் ஒரு படம் எடுக்கிறாப்ல, ஃபர்ஸ்ட் படமே செம்ம ஹிட். ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட போய் சொல்றாப்ல, அடுத்த படத்துக்கு நான் தான் ஹீரோ. எதே நீ ஹீரோவா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேற ஹீரோ வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா மனுஷன் விடல. வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிய அவர் டேலண்ட வச்சு கன்வின்ஸ் பண்ணி படத்தை எடுத்து அதுல நடிச்சு முடிக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகுது, செம்ம ஹிட் ஆகுது. இப்போ டைரக்டர்ல இருந்து ஆக்டராவும் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் படம் எடுக்க வருவாருன்னு பார்த்தா மனுஷன் நடிச்சுக்கிட்டே இருக்காரு, எல்லாமே ஹிட் ஆகுது. ஸ்டார்டிங்ல இவரு என்ன அவரை மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இவர் விடல, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப நியூ ஜெனரேஷன் பீப்புளுக்கு அவர் தான் இவரை மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாப்ல, அவர் புடிச்சிட்டாப்ல. தமிழ்ல எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ அதே அளவுக்கு தெலுங்குலயும் இருக்கு. இவர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சா எந்த இடத்துல டிகிரேட் பண்ணாங்களோ மனுஷன் அதே இடத்துல நின்னு எதை வச்சு டிகிரேட் பண்ணாங்களோ அதை வச்சு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாப்ல. ஐ லைக் இட். அப்படிப்பட்ட ஹைலி டேலண்டடான டைரக்டர் அண்ட் ஆக்டர் யாருப்பான்னு கேக்குறீங்களா? என்னுடைய ஃபேன்ஸ்.